ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவல்லிக்கேணியம்மாள் வார்த்தை 13. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 13. இடைகழியில் இருந்தேனோ திருக்கண்ணமங்கை ஆண்டான் போலே. இடைகழியில் இருந்தேனோ திருக்கண்ணமங்கை ஆண்டான் போலே. யார் இந்த திருக்கண்ணமங்கை ஆண்டான்? எதற்காக எந்த இடைகழியிலே இருந்தார்? சரித்திரத்தை பார்ப்போம். ஆச்சாரியார்கள் ஆழ்வார்களுக்கு பிறகு அவதரித்தவர்கள். அந்த ஆச்சாரியார்களிலே முதலாக அவதரித்தவர், அவருக்கு நாதமுனிகள் என்று திருநாமம், காட்டுமன்னார் கோவிலிலே அவதரித்தவர். அந்த நாதமுனிகளுடைய முக்கியமான சிஷ்யர்களுக்குள்ளே ஒருத்தர் திருக்கண்ணமங்கை ஆண்டான் என்று அவருக்கு திருநாமம். பேர்லயே இருக்கு இல்லையா? எந்த ஊர்ல பிறந்தார் என்றால் திருக்கண்ணமங்கை என்று பஞ்ச கிருஷ்ண கஷேத்திரங்கள்னு சொல்லுவார்கள். கிருஷ்ணாரண்ய கஷேத்திரங்கள், பஞ்ச கிருஷ்ண கஷேத்திரம் என்று திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணங்குடி, திருக்கண்ணபுரம், கபிஸ்தலம், திருக்கோவலூர் என்று 5 திவ்ய தேசங்களை பஞ்ச கிருஷ்ண கஷேத்திரங்கள்னு சொல்லுவார்கள். அதுல ஒன்னு திருக்கண்ணமங்கை என்ற திவ்ய தேசம். பெருமாள் பத்தராவி பெருமாள் என்று அந்த பெருமாளுக்கு பக்தவத்சலன், பத்தர் ஆவி பக்தவத்சலன் என்பது பெருமாளுக்கு திருநாமம். அங்கு அவதரித்தவர் ஆனி மாசம் சிரவண நட்சத்திரம், திருவோணம் என்ற நட்சத்திரத்தில் அவதரித்தவர். இவருடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான ஒரு சரித்திரம் இது. பல இடங்களிலே குரு பரம்பரை, ஆழ்வார்கள் பாசுரங்களுக்கு வியாக்கியானங்கள், ஸ்ரீவச்சனம் பூஷணம் போன்ற ரகசிய கிரந்தங்கள், வார்த்தாமாலை போன்ற இடங்களிலே இவரை பற்றிய இந்த முக்கியமான ஒரு ஐதிஹ்யம், சரித்திரம் காட்டப்படுகிறது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்பவர்கள் யார்? பகவானே உபாயம் அப்படின்னா என் முயற்சியால் அல்ல, என்னை நான் ரட்சித்துக் கொள்ளுவது கிடையாது, என்னை ரட்சிக்கும் பொறுப்பு பகவானுடையது, பரநியாசம்னு சொல்லுவார்கள். நாமே நம்மை ரட்சித்துக் கொள்ளுவோம் என்ற பாரத்தை நீக்கி நாம பகவானுடைய சொத்தை சுவாமிதன காப்பாற்றணும், உடைமையை உடையவன்தன காப்பாற்றணும் அப்படின்னு இருக்க வேண்டிய நிலை. அத அழகான வார்த்தையில சொல்லுவார்கள், உபாய சூன்யம் அப்படின்வாங்க. என்னென்னலாம் வழி வச்சிருக்கிறாய் பகவானை சென்று அடைவதற்குன்னு கேட்டா 0 மார்க், ஒன்னும் கிடையாது. அப்போ ஒரு பூனைக்குட்டியை போல நாம கிடப்போம், தாய்ப்பூனையை போல பகவான் ரட்சிப்பான் என்று இருக்க வேண்டிய நிலை ரொம்ப முக்கியமான நிலை. ஸ்ரீ வைஷ்ணவர்கள், சரணாகதர்கள், பிரபன்னர்கள் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய நிலை. ஸ்ரீவச்சன பூஷணம் என்ற உயர்ந்த பிள்ளை லோகாச்சாரியாருடைய கிரந்தத்திலே அதிகாரி நிஷ்டா பிரகரணம் என்று ஒரு பிரபன்னன், ஒரு சரணாகதி செய்தவன், அவன் அதிகாரி, ஒரு சரணாகதன், அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விளக்குகிறார். அதுல முதல்ல சொல்றது இதுதான். உபாயத்துக்கு யாரை நம்ம மேற்கோளாக முன் உதாரணமாக கொள்ள வேண்டும்? உபாயம்னா வழி, எதை கொண்டு பகவானை பற்றலாம் என்ற வழி. அந்த வழி உபாயத்திற்கு யாரையெல்லாம் நாம உதாரணமாக கொள்ளலாம்? உபேயம், பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற அந்த விஷயத்திலே, சென்று கிட்டி தொண்டு செய்கிற விஷயத்திலே யாரை நாம் முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும் என்று சொல்ல வருகிறார். அழகான சூர்ணிகை சூத்திரம் படிக்கிறோம் பாருங்கோ. உபாயத்துக்கு பிராட்டியையும் திரௌபதியையும் திருக்கண்ணமங்கை ஆண்டானையும் போலே இருக்க வேணும். உபேயத்துக்கு இளைய பெருமாளையும் பெரிய உடையாரையும் பிள்ளை திருநறையூர் அரையறையும் சிந்தையந்தியையும் போலே இருக்க வேணும் என்று பிரிக்கிறார்.
எதை உபாயமாக பற்றுவது? பகவானை சென்று கிட்ட வேண்டும் அப்படிங்கிறது எது உபாயமாக பற்றுவதற்கு யாரை உதாரணமா எடுத்துக்கணும்னா சீதா பிராட்டி, திரௌபதி, திருக்கண்ணம் அங்கை ஆண்டான், இவங்க 3 பேரை போல இருக்கணும். தொண்டு செய்யறது, சென்று உபேயமாக பகவானை பற்றிய விஷயத்தில் யாரை உதாரணமாக கொள்ளலாம்? லக்ஷ்மணன், பெரிய உடையார் என்று சொல்லக்கூடிய ஜட்டாயு மகாராஜர், பிள்ளை திருநறையூர் அரையர், சிந்தையந்தி, இவர்களைப் போல இருக்கணும் அப்படின்னு சொன்னார். சரி, இதிலே சீதா பிராட்டிக்கும் திரௌபதியையும் ஒன்னா சொல்லலாமா? சீதை எப்பேற்பட்டவள், திரௌபதியை ஒன்னா சொல்லலாமா? என்ன அவர்களிடத்துல இருந்து கத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டால், பிராட்டிக்கும் திரௌபதிக்கும் வாசி சக்தியும் அசக்தியும். சீதா பிராட்டிக்கு சக்தி இருந்தது, தன்னை காப்பாற்றி கொண்டிருக்க முடியும், மகாலட்சுமியின் அவதாரம், ஆனா அவ காப்பாற்றி கொள்ளவில்லை. திரௌபதிக்கு சக்தி இல்லை, அதனால சரணாகதி செய்தாள். அதை விவரித்து சொல்றார். பிராட்டி ஸ்வசக்தியை விட்டாள். பிராட்டி சக்தி இருந்தாலும் சீதா பிராட்டி தன்னை காப்பாத்திக்கல. தத் தஸ்ய சதிர்சம் பவேத் என்று பகவானை நோக்கி இருந்தாள். திரௌபதி லஜ்ஜையை விட்டாள். திரௌபதி பெரிய சபையில எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்களே அப்படிங்கிற வெக்கம், அவமானம், அதை விட்டு விட்டாள், லஜ்ஜையை விட்டாள். திருக்கண்ணமங்கை ஆண்டான் ஸ்வவியாபாரத்தை விட்டான். இதுதான் முக்கியம் நமக்கு. திருக்கண்ணமங்கை ஆண்டான் ஸ்வவியாபாரத்தை விட்டான். அது என்னது ஸ்வவியாபாரம்? நாம ஏதாவது செய்யறதுக்கு பேர் வியாபாரம்னா செய்யற காரியம். பிசினஸ் என்ற அர்த்தம் மாத்திரம் இல்ல, வியாபாரம்னா செய்யற காரியம். நம்ம காப்பாத்திக்கிறதுக்கு நாம எடுக்கிற முயற்சியை தான் இந்த இடத்துல சொல்றார். ஸ்வரக்ஷண ஹேத்துவான ஸ்வவியாபாரங்களை விட்டான். இது மணவாள மாமுனிகள் ரொம்ப அழகா சொல்றார். தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக நாம எடுக்கக்கூடிய முயற்சிகளை விட்டார் அப்படிங்கறது தான் அர்த்தம். அப்படி என்ன விட்டார்? திருக்கண்ணமங்கை ஆண்டான் என்ன சரித்திரம்? ரொம்ப அழகான எளிமையான சரித்திரம், முக்கியமான சரித்திரம். திருக்கண்ணமங்கை ஆண்டான் ஒரு முறை தன்னுடைய பெருமாளுடைய கோவில் வாசல்ல இருக்கார். அப்ப பார்த்தா 2 தனிக்கர்கள், 2 பெரியவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. என்ன சண்டை என்று பக்கத்துல போய் பார்த்தார். கீழே 2 நாய் கிடக்கு. என்ன நடந்தது? 2 பேர் நாயை கூட்டுக்கிட்டு வந்திருக்கான். இன்னைக்கு இருக்கிறதுல அன்னைக்கே இருக்கு போல் இருக்கு நாயை வச்சுக்கிறது. 2 நாய், அவர் ஒரு நாய், இவர் ஒரு நாயை வச்சுட்டு வந்திருக்கான். கோயிலுக்குள்ள நாயை கூட்டு போக முடியாது இல்லையா? நாயை கோயிலுக்கு வெளியில விட்டுட்டு செருப்பை விடுற மாதிரி நாயையும் அங்க இங்க வச்சுட்டு போயிட்டாங்க. நாய் சும்மா இருக்குமா? ஒரு நாய் இன்னொரு நாயை பார்த்தாக்கா, அதுவும் வேற இடத்துக்கு போனா இது என் இடம் உன் இடம்னு சண்டை போட்டுக்கும், வல்லு வல்லு வல்லுன்னு குலைக்கும். இந்த 2 நாயும் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுக்குச்சு. கோயிலுக்கு போனவன் வெளியில வந்து நாய் சத்தத்தை கேட்டு 2 பேரும் ஓடி வரான். ஒன்னோட ஒன்னு இந்த நாய் சண்டை போட்டுக்கிறது, கடிச்சுக்குது, குலைக்கிறத பார்த்த உடனே இவங்க 2 பேருக்கும் சண்டை. ஓன் நாய் தான் தப்பு பண்ணிச்சு, ஏன் நாய் சத்தம் போட்டுச்சு, நீ ஏன் அங்க வச்ச இங்க வச்சேன்னு, ஏன் நாய்க்கு எவ்வளவு அடிபட்டு இருக்கு பாரு, ஓன் நாயை நீ பண்ணுவியான்னு சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு வாக்குவாதம் முற்றி போய் சண்டைக்கு போய் கைகலப்பாயி 2 பேரும் கத்தியை எடுத்து குத்திக்கிற அளவு போயிட்டான். உண்மையா பாருங்கோ, இது மனிதன் இல்ல, தாம் பெத்தெடுத்த மனிதனும் இல்ல, தன்னுடைய உறவினனும் இல்ல. ஏதோ அண்ணன் தம்பி, மனைவி, மக்கள், தன் பிள்ளை ஏதோ இருந்தா பரவாயில்ல. அதுவும் நாய். அந்த நாய் இவங்களுக்கு பிறந்ததா? கிடையாது. ஏதோ தாய் தந்தை அந்த நாய்க்கு. எங்கேயோ பிறந்த நாயை எடுத்து இவர்கள் வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அது சுதந்திரமா சுத்துறத போய் பிடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அது என்னது அப்படின்னு அபிமானிக்கிறான். அப்ப இவனுடையதே அல்ல, இவனுடையது அல்லாத ஒன்றை இவனுடையது என்று அபிமானித்து அது மேல அவ்வளவு பற்று, ஏன் நாய் அதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு இவ்வளவு பற்றோட ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது பெருசு இல்ல, கத்தியால எடுத்து குத்தி கொண்டு உயிரை விடும் அளவுக்கு போறாங்கன்னா பாருங்க. இன்னொருத்தரை போய் கொலை பண்ற அளவுக்கு போயிட்டான். என் நாய்னு நினைச்சதே தப்பு. அந்த என் நாய்க்கு மேல அது இயற்கையா போறத கட்டி வச்சு அது சண்டை போட்டுக்குச்சு. அதுக்கு மேல
இன்னொரு நாய் அந்த நாயினுடைய முதலாளியை கொலை செய்யறதுக்கே போற அளவுக்கு இவர்கள் கத்தியில குத்திக்கிற அளவுக்கு போயிட்டாங்கன்றத பார்க்கிறார் திருக்கண்ணமங்கை ஆண்டான். இவனுக்கும் இந்த நாய்க்கும் எத்தனை நாள் உறவு? இவன் இந்த நாய்க்கு நேரடியாக தொடர்பு இருக்கிறவன் இல்லை. அது விலங்கு, இவன் மனிதன். அது யாரோ தாய் தந்தை, இவனுடையதே இல்லை. இவனா எங்கேயோ காசோ பணமோ கொடுத்தோ எங்கேயோ இருக்கிறத எடுத்து வளர்க்குறான். இவனா ஒன்னை எடுத்து இவனா வளர்த்துக்கிட்டு தன்னுடையதல்லாத ஒன்றிடத்திலே இவ்வளவு தூரம் என்னுடையது என்னுடையதுன்னு அதை காப்பாத்துறதுக்காக சண்டை போட்டு குத்திக்கிற அளவுக்கு போறான்னா, நமக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய உறவு எவ்வளவு வருடமா இருக்கும்? வருஷத்துல கணக்கு போட முடியுமா? இந்த ஆத்மா பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய இயற்கையான உறவு, அது ரொம்ப இயற்கையான உறவு, பிரிக்க முடியாத உறவு, கணக்கிலடங்காத அனாதியான உறவு. அப்படி ஒரு உறவு இருக்க, அவனையே நாம நம்பி இருக்கும் போது அந்த பகவான் நம்மை ரட்சிக்காமல் போய் விடுவானா? ஒரு நாய்க்காக இப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்களே, நமக்கும் பகவானுக்கும் இவ்வளவு தூரம் இயற்கையான உறவு இருக்கும் போது, நீண்ட நாள் உறவு இருக்கும் போது அந்த பகவான் நம்மை ரட்சிக்காமல் போய் விடுவானா? நமக்கு அந்த உறுதி இல்லையே, அந்த நம்பிக்கை வரலையே. இன்னையிலிருந்து நாம நம்மை காப்பாற்றிக் கொள்வது கிடையாது. நாம எந்த வேலையும் செய்யறதில்ல. ஒரே வேலை பகவானுக்கு தொண்டு செய்தல். அவர் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? தாம் போய் சம்பாரிச்சு சாப்பாட்டுக்காக உழைச்சு கழிச்சு அவனுக்கு வணக்கம் போட்டு இவனுக்கு வணக்கம் போட்டு, சார் குட் மார்னிங் சார், வணக்கம் சார், அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு பண்ணி பணத்தை சம்பாரிச்சு அதனால வாழக்கூடிய அந்த மாதிரி வாழ்க்கையை இன்னைக்கு வாழறோம் இல்லையா? அவர் அன்னைக்கே தானா சொத்து சேர்க்கறது, பணம் சம்பாதிக்கிறது, அதை வச்சு சாப்பிடுறதுன்றதையெல்லாம் விட்டுட்டார். பகவானுடைய சன்னிதானத்துல கிடைக்கிற பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுறது, பகவானுக்கு கோவில்ல பெருக்கிறது, சுத்தம் பண்ற கைங்கரியம். பகவானுடைய கோவிலை சுத்தம் பண்றது, பெருக்கிறது, சுத்தம் பண்றது, பெருமாளுடைய பிரசாதம் கொடுக்கும் போது போய் நின்று வாங்கிக்கிறது. எந்த அளவுக்கு போயிட்டார்னா, தன்னுடைய 2 கைகளை கீழே தரையில ஊன்றிக் கொண்டு 4 கால்களால நடக்கிற அளவுக்கு போயிட்டார். ஒரு நாய் என்னும் போதே நன்றி உடைய பிராணின்னு சொல்றோம் இல்லையா? அந்த நாய் என்ன பண்ணும்? அந்த எஜமானனுக்கு விசுவாசமான காரியத்தை பண்ணும். காவல் காக்கும். யாராவது வேற ஆளுங்க வந்தா சத்தம் போடும். அந்த எஜமானனுக்கு வேற எதனா சின்ன சின்ன உதவிகள் அவர் என்ன பண்றாரு, அவருக்கு பொழுது போலன்னா கூட போய் உட்காந்துக்கும். அப்படித்தானே இருக்கும், அவருக்குன்னே இருக்குமே. அந்த நாய் எப்படி தன் எஜமானனுக்கே பரதந்திரனாக இருக்கிறதோ, அடிமையாக இருக்கிறதோ, அது போல இவர் வாழ ஆரம்பிச்சிட்டார். நாய் எங்க இருக்கணும்? வீட்டுக்குள்ள வைக்க மாட்டாங்க. நாய் எப்பவுமே வாசல்ல தானே இருக்கும். இவரும் இடைகழியில் இருந்தேனோ, அப்ப வாசல்ல, அந்த மண்டபத்து வாசல்ல ஒரு இடத்துல போய் அங்கதான் தங்கி இருக்கார். அப்படியே எழுந்துக்குவார், அப்படியே குளத்துல போய் குளிப்பார், புஷ்கரணியில அப்படியே பிரசாதம் சாப்பிடுவார், பெருக்குவார், செய்வார், பகவத் தியானத்திலே அப்படியே பகவானையே நினைச்சுக்கிட்டு இருப்பார். இப்படிதான் வாழ்ந்துட்டார். வியாபாரத்தை விட்டார் அப்படின்னு வாழ்ந்தவர் கடைசியில ஒரு நாள் பெருமாள் இவருடைய பெருமையை காட்ட வேண்டும் என்பதற்காக ஊர்ல இருக்கிற எல்லாருடைய கனவுலேயும் நாளைக்கு திருக்கண்ணமங்கை ஆண்டானுக்கு மோட்சம்னு சொல்ல, இவருன்னா பித்தரை போல இருக்கார், பைத்தியம் போல இருக்கார், இவருக்கா மோட்சம்னு சொல்ல, அன்றைய தினம் இந்த திருக்கண்ணமங்கை ஆண்டான் அனைவரும் பார்த்து கொண்டிருக்க பத்தராவி பெருமாளை பிரசாதத்தை வாங்கி நேராக அவரிடத்திலே சென்று அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அழகான திவ்ய தேஜஸோடு பரமபத்துக்கு சென்றார், மேலுலகத்துக்கு சென்றார் என்பது ஐதிஹ்யம். அப்ப நாமே காப்பாற்றிக் கொள்ளுவோம் என்பதை விட்டு அவனே நமக்கு ரட்சகன் என்று இருக்கக்கூடிய நிலை, அதைத்தான் இந்த சரித்திரம் கூறுகிறது. இதைத்தான் தொண்டரடி பொடியாழ்வார் திருமாலையில ரொம்ப முக்கியமான பாட்டு 38வது பாடல். மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரி சரிந்து கொண்டு ஐம்புலன் அகத்தடக்கி காம்பரத் திலை சிரைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்புணல் அரங்கத்தானே என்பது பாசுரம். அந்த பாசுரத்துல சொல்றார், கடைசி வார்த்தைக்கு மாத்திரம் பொருளை பார்ப்போம். வாழும் சோம்பரை உகப்பி போலும். அது என்னது வாழும் சோம்பர்? சோம்பலா இருந்தா அது என்ன வாழ்ச்சியான்னு சொன்னா, நான் என்னை ரட்சித்துக் கொள்ளுவேன் என்பதிலே சோம்பலாக இருத்தல். அதுக்குன்னு நான் சோம்பலா இருக்கணும்னு சொல்லல. அவர் நம்மை ரட்சித்துக் கொள்ளுவதிலே இருக்கக்கூடிய சோம்பலை சொல்லுகிறார். அப்ப நாமே நம்ம ரட்சித்துக் கொள்ளாமல் பகவானை பார்த்து கொண்டிருந்தால் அது வாழ்ச்சி.
யாரைப் போலே? திருக்கண்ணமங்கை ஆண்டானைப் போலே என்பது சரித்திரம். அதனால் அப்பேற்பட்ட திருக்கண்ணமங்கை ஆண்டான் அவருடைய திருவடிகள் வாழின்னு சொல்லி 13வது வாக்கியம் இடைகழி இருந்தேனோ திருக்கண்ணமங்கை ஆண்டான் போலே என்பது. அடுத்தது 14வது வாக்கியம் ஈட்டை பெருக்கினேனோ பெரிய ஜீயரைப் போலே. ஈட்டை பெருக்கினேனோ பெரிய ஜீயரைப் போலே. அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.